இன்றைய தினசரி மன்னா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். இன்று நாம் தியானம் பண்ண போகிற வசனம் ஏசாயா எழுதின சுவிசேஷம் 58வது அதிகாரம் 11வது வசனம். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் இயேசுப்பா நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. நம்ம இப்படி ஒரு தோட்டம் போல இருக்கும். யாருக்கு? நீர் பாய்ச்சல் வாட்டர் சப்ளை அந்த கார்டனுக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம கார்டன் எப்படி இருக்கும்? வாட்டர் சப்ளை கத்தமாத கார்டன் மாதிரியே நம்ம இருக்கும். ஸோ இந்த வசனம் நம்ம லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நம்ம வாழ்க்கையும் அதுக்கு ஏற்றமானதாகவே இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீ கொலோசியருக்கு புக்கில் ஏசப்பா எழுதியிருக்காங்க. 3வது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 10வது வசனத்தில் வர நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு இதில் எழுதிருக்கு. ஸோ உங்கள் ஜென்மம் சுவாபங்கள், பேய்குறியான சுவாபங்கள், இது எல்லா சுவாபங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? கிராஸில் க்ரூசிஃபை பண்ணணும். நீங்கள் அந்த பாவத்திலேருந்து ஒரு நேரம் இயேசுப்பா விழிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் ஈஸ்ட் வர வெஸ்ட்டுக்கு கூடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பாவத்தை இயேசுப்பா உங்ககிட்டேருந்து தூரம் பண்ணிட்டாங்க. அது தூரம் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராமிஸ் உங்கள் லைஃப்பில் இயேசுப்பா அவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களோ அதுக்கு ஹிசாப்ஸ் இது ஃபுல்ஃபில் ஆகும். அது நீங்கள் இப்போவும் நினைக்கிறீங்க உங்களுக்குள்ள ஜென்ம சுவாபம் இப்போவும் இருக்குது. போய் சொல்கிற சுவாபம், அடுத்தவங்களை பற்றி தப்பாக நினைக்கிற சுவாபம், இது எல்லாம் அடுத்தவங்களை பற்றி பேசுகிற சுவாபம், இது எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தால் அதுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரணும். ஆனால் வெளியில் வர முடியலை. உங்கள் மனசுக்கு தெரியும் இது தப்பு, நான் பண்ணக்கூடாது. ஆனால் உங்கள் மாம்சத்தில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர தெரிலன்னா அதே புஸ்தகத்தில் ஐசாயா எழுதின சுவிசேஷம் 59வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஏசப்பா எழுதியிருக்காங்க. ஏசப்பாக்கு கை குறுகவில்லை, உங்களை எந்த பாவத்திலிருந்தும் வெளியில் எடுக்க முடியாது. வேறு ஏசப்பாக்க செவி மந்தமாகவில்லை, ஏசப்பா உங்களுக்கு ப்ரேயர்ஸை கேட்க முடியாது. ஸோ உங்களுக்கு மட்டும் ஒரே ஸ்டெப் தான் பண்ணணும். இந்த ப்ராமிஸ் உங்கள் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகும்னா அந்த ஸ்டெப் நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யணும். பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து ஏசப்பா கிட்ட போனீங்கன்னா ஏசப்பா இந்த பாவத்துலேருந்து எனக்கு வெளியில் வரணும், எனக்கு இந்த பாவம் அவங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் எனக்கு பண்ணணும், இதுலேருந்து எனக்கு வெளியில் வரணும்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். அவ்வளோ சொன்ன பாக்கிய 99 ஸ்டெப்ஸ் உங்களை பாவத்துலேருந்து வெளியில் எடுத்து ஏசப்பா எல்லாரும் முன்னாடி உயர்த்தி உங்களுக்கு வேலையில் சம்பளம் நிறைவாய் கிடச்சி உங்கள் ஃபேமிலியில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கு. இது எல்லாம் பாக்கி 99 ஸ்டெப்ஸ் ஏசப்பா பண்ணுவாங்க. உங்களுக்கு மட்டும் ஒரே ஸ்டெப் தான் பண்ணணும். பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் அந்த பாவத்தை விட்டு விடணும். அறிக்கையை செய்துட்டு திருப்பி அதை பார்த்து போகக்கூடாது. அந்த பாவத்தை விட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஏசப்பாக்கு இந்த ப்ராமிஸ் 58 சாப்டர் 11 வேர்ஸில் எழுதியிருக்கிற மாதிரி ஏசப்பா அந்த ப்ராமிஸ் உங்கள் லைஃப்பில் ஃபுல்ஃபில் பண்ணாங்க. வாங்க ஜெபிக்கலாம். ஏசப்பா இந்த நல்ல நேரம் கொடுத்துருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல வசனத்தை கொடுத்துருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் இந்த வசனம் கொடுத்த மாதிரியே ஏசப்பா நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ப்ராமிஸ் எங்கள் லைஃப்பில் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்கள் உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்த்து ஒரு யூஸ்ஃபுல் வெஸ்ஸலாக வாழ்கிறதுக்கு ஏசப்பா நாங்கள் எங்கள்கிட்ட எந்த டேலண்ட்டுமே இல்லை, மாத்திரம் நீங்கள் தான் எங்ககிட்ட இருக்கீங்க ஏசப்பா. உங்களுக்குள்ளே நாங்கள் வளர ஏசப்பா நாங்கள் ஜொலிக்க நீங்களே உதவி செய்யுங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே. ஆமென்.